தமிழ்நாட்டில் நேற்று பல இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இரண்டாவது நாளாக மாலை வேளையில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது. பட்டினப்பாக்கம், மயிலாப்பூர், கிண்டி, கோயம்பேடு, கோடம்பாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் இன்னலுக்கு ஆளாகினர். சாயந்தரமாக வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கவில்லை. சரியான மழை. காலையிலேருந்து நல்ல வெயிலும் கூட இப்போ மழை, சரியான மழையாக இருக்குது. ரோடெல்லாம் ஒரே தண்ணி, போக்குவரத்து கொஞ்சம் இடையூறாக தான் இருக்குது. சென்னையின் புறநகர் பகுதிகளான தாம்பரம், பெருங்களத்தூர், சேலையூர், செம்பாக்கம், மேடவாக்கம், சோழங்கநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை வெப்பத்தை தணித்தது. சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் சென்னை விமான நிலையத்தில் 22 விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டது. 10 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்தன. மாமல்லபுரம், கல்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை கொட்டி தீர்த்தது. கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, தியாகதுருகம், காரனூர் ஆகிய பகுதிகளில் பலத்த மழை கொட்டியது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. ஈரோட்டில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் கருங்கல் பாளையம், வீரப்பஞ்சத்திரம், மரப்பாலம், பன்னீர்செல்வம் பூங்கா, சம்மத்து நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வீரப்பஞ்சத்திரம் சாலையில் மழை நீரோடு கழிவு நீரும் கலந்து ஆறு போல் பாய்ந்தோடியது. கோபி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம், புவனகிரி, கீரப்பாளையம் ஆகிய பகுதிகளில் மழை கொட்டியது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, ஆட்டையம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்தது. இதனிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் கடலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்றும் கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை மணலியில் 8 சென்டிமீட்டரும், பெரம்பலூரில் 7 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கொள்ளிடம், லால்பேட்டையில் தலா 6 சென்டிமீட்டரும், மணல்மேடு, விருதாச்சலம், திருவிடைமருதூரில் தலா 6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.